வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கல்ல அமீர் கான் கேமியோவில் நாகார்ஜுனா நெகட்டிவ் ரோல் பண்ணி சுபின் சாகர் அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சு அதே மாதிரி ஒரு சூப்பரான அப்பியரன்ஸ் சத்யராஜ் ஆஃப்டர் 38 இயர்ஸ்க்கு அப்புறம் வில்லன் இல்லாமல் ஒரு நண்பனா கமலஹாசன் ஃபேமிலியிலேருந்து ஸ்ருதிகாசன் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், அதே மாதிரி உபேந்திரா ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னு பெரிய ஒரு பட்டாளத்தோட இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. இதோட சூப்பராக இருந்தது. எனக்கு அதோட டீசர் கட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதையுமே பெருசாக ரிவீல் பண்ணலை. ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கெஸ்ஸிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா பழைய அதாவது இது கிட்டத்தட்ட 80s வந்தது. அதுவும் அமிதாப் பச்சனோட படத்தை தான் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதில் சுமன் அண்ட் ரஜினி நடிச்சிருந்தாங்க. ரஜினி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருப்பார். பட் படத்தில் அவர் தான் ஹீரோ, பட் நெகட்டிவ் ஷேடில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா டான் மாதிரி, சுமன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் அவருக்கு ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட் 7ல் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்துக்கே கூலி 5824 அவரோட பேட்ச் நம்பர் அதே டைட்டிலாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூலி அப்படின்னு அமிதாப் பச்சன் நடித்ததுனால அந்த டைட்டிலை டைரெக்டாக வைக்க முடியல. அதனால கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதையே பார்த்தீங்கன்னா கூலி 5824 வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் அண்டு கிரே கலர் டோனிங்கில் இருக்குது. சூப்பராக இருக்குது, பயங்கர ரிச்சாக வந்திருக்கு. ஈவன் ஆக்ஷன் சீக்வன்ஸு, இந்த கன் ஷாட்ஸ் சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரஜினி இந்த படத்தில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, ஏற்கனவே ஜெயிலரில் பார்த்த லுக்கு தான், பட் எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்குது. பயங்கர ஃபிட்டாக தெரிகிறாரு. ஃபைட்லாம் ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லேயும் சரி, ஈவன் வேட்டையன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு இருக்கும். ரஜினி கிட்ட ஒரு தொய்வு இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அது இந்த படத்தில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியாக, பயங்கர ஃபிட்டாக, ஈவன் தொப்பை கூட தெரியாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கப்பும் சூப்பராக இருக்குது. கலர், அவரோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தளபதி ஸ்டைலில் ஒரு ஃபேடட் ஷர்ட்ஸ், ரெட் கலர் ஷர்ட்ஸ்லாம் போட்டு வராரு. ஈவன் இந்த படத்தில் பீடியெல்லாம் பிடிச்சிட்டு இந்த படத்துலேருந்து இந்த பக்கம் தள்ளுறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய ரொம்ப ஜாலியான சீக்வன்ஸ்லேயும் ரஜினி நடிச்சிருக்கிற மாதிரி கடைசியாக அந்த ஒரு சின்ன ஒரு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. டைலாக்ஸ் 2-3 டைலாக்ஸ் வருது படத்தில். ஒருத்தனோட சாவு, அவன் தலையில் இருக்கும், யார் அவனை கொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இந்த 400 பேர் கூலியில் எனக்கு ஒரே ஒரு கூலி வேணும் அப்படின்னு சோபின் சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதே மாதிரி நாகார்ஜுனா பயங்கர வைலண்ட்டான ஒரு வில்லனாக காமிச்சிருக்காங்க. அமீர் கான் சூப்பரான ஒரு பயங்கர எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு கேமியோ ரோல் படத்தில் பண்ணியிருக்கிறாரு. அது படம் நெடுக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு அமீர் கான் சொல்லியிருக்காரு. ஸ்ருதிகாசன் ரொம்ப சூப்பரான ஒரு சென்சிட்டிவான ரோல் அப்படியா இருக்கணும்னா பின்னாடி ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ், அவங்களோட உண்மையான அப்பா யார் அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க படம் டைம் ட்ராவலாக இருக்கும், நடுவில் ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரியல. படம் ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். படத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் மர்மமாக இருக்குது. இந்த படத்தில் அவங்களே சொல்கிறாங்க, கப்பல்லலாம் காமிச்சு இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க சார், இது இந்த நெட்வொர்க்கு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. படம் கண்டிப்பாக ஷூர் ஷாட் அடிக்கும். நான் சொல்ல மாட்டேன் என்ன நம்பர்னு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். ஆல் தி பெஸ்ட் டு த டீம் கனகராஜ் and superstar Rajinikanth to give a massive success for the Tamil industry. Thanks for watching Desikan Cinema. Let's wait for the 14th August. Coolie.